பெயின் வந்து நெக் பேக்ல இருந்து ஷோல்டர் ஃபுல்லாகவே இருக்கு. அது வந்து டாலரேட் முடியாது. நான் கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நான் இது நர்வ் டாக்டர்கிட்ட பார்த்து அவரும் டெய்லி கிட்டத்தட்ட 10 மாத்திரை கொடுத்தேன். எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு 1% ரிலீஃப் கிடையாது. கையை எப்பவுமே இப்போ வச்சுட்டு இருப்பேன், இல்லை ஷோல்டர் வச்சுட்டே இருக்கேன். என்னால் அந்த கையை இப்போ கீழே விட்டாலே பெயின் இறங்காது. நைட்டு நான் தூங்குறதே இல்லை. நான் எனக்கு அதாவது படுத்தேன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கினாக்கா 2 மணி நேரம் முடிச்சுடுவேன். சரி. அது 2 நாள் இங்கே இதுக்கு வந்தேன். 3 நாள் இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்து அது நம்ம இது சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து அவர் இங்கே வந்திருக்காரு. சரி. நான் ஆக்சுவலி கேரளா போகிறதா நான் இங்கே சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். 15 டேஸ் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்க வேண்டாம், நான் கேரளா போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவர் சொன்னார், இப்போ வந்து இன்பேஷண்ட் அலோவ் பண்ணுறாங்க, நேச்சுரோபதி தான் பண்ணுறாங்க. நல்லா குறைஞ்சது, நல்லா குறைஞ்சது, நல்லா டிஃப்ரெண்ட். எனக்கு எனக்கு இப்போ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இங்கே 10 டேஸ் வந்து நம்ம ஊபியில் வந்து ஓபியில் ஒரு 3 டேஸ் இருந்தேன். எனக்கு அந்த ஓபியில் அவங்க அந்த அக்குபஞ்சர் அதெல்லாம் கொடுத்தப்ப கொஞ்சம் பெயின் ரிலீஃப் தெரிஞ்சது. ஓபியில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இது பண்ணாங்க சார், இந்த அக்குபஞ்சர் கொடுத்தாங்க, அப்புறம் ஐஎஃப்டி போட்டாங்க. சரி. அது மாதிரி ரெண்டு மூணு ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம சொன்னபோது அவர் சொன்னாங்க, போயிட்டு போடுங்கன்னா பெயின் தான் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு எதுவும் இருக்காது, நீங்கள் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தங்குற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னாங்க. எனக்கும் சரின்னு சரின்னு சொல்லிட்டு 10 டேஸ் நான் இங்கே தங்கினேன். இப்போ எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் 11th டேஸ். 11th டே தங்கிட்டீங்க. இப்போ 11th டேல உங்களுக்கு உள்ள வந்து என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு எல்லாமே சார் இது பண்ணாங்க. டெய்லி வந்து மசாஜ் பண்ணாங்க, பார்ஷியல் மசாஜ் பண்ணாங்க தேவை இருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து மசாஜ் கொடுத்தாங்க. ரெகுலராக கொடுக்குறது வந்து மசாஜ், அக்குபஞ்சரு, அந்த ஐஎஃப்டி டெய்லி மட்டும் கொடுத்தாங்க. ஒரு நாள் வந்து இந்த இது கொடுத்தாங்க, இந்த மட் பாத் ஒன்று கொடுத்தாங்க, வாழையில பொடியை கொடுத்தாங்க. வாழையில பொடி, அப்புறம் இந்த இது ஹைட்ரோ நீர் சிகிச்சை, யோகா கொடுத்தாங்க. யோகா அது ரெகுலரில் வந்து யோகா இருந்தது. 3 நாள் யோகா இருந்தது. ஃபுட்டு தான் மெயினாக. காலையில் ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி 2 வேலை யூஸ் பண்ணுவேன். காலையில் முதல்ல மாட்டுறதுக்கு நல்லா தெரியுது, நமக்கு தேவையான ஃபுட்டு போகும். அவங்க கேலரிஸ் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் போதுமானதாக இருக்குது. இது எடுக்க முடியுது உங்களால்? ஆமாம், நான் இங்கே வரும்போது இங்கே அவுட் பேஷன் 82 kg. இப்போ நேற்று ஆல்மோஸ்ட் 76.7. ஓ, ஆல்மோஸ்ட் 6 kg கிட்ட குறைஞ்சிட்டீங்க. ஆமாம். ஸோ நான் எதுவும் பெருசாக இதெல்லாம் போடல. வாக்கிங் போகிறேன், காலையில் ஒரு 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் வாக்கிங் போகிறேன். எனக்கு வாக்கிங் போக முடியுது, முதல்ல போக முடியாது. அது பெரிய எனக்கு தானே இந்த கை வலி தொங்க போனாலே எனக்கு என்னால் இருக்க முடியாது. நான் படுக்கிறத எடுத்து பண்ணால் வீட்டில் கொஞ்ச நாள் படுப்பேன், படுக்கிறது இல்லை, எழுந்து சோஃபாவில் உட்காருவேன், திருப்பி இப்போ படுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறது, எனக்கு இதுவே வந்து 1 மாதம் நான் எங்கேயும் வேலைக்கே போகல, சைட்டுக்கே போகல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வலி குறைஞ்சிருக்கும்? ஆல்மோஸ்ட் 90% குறைஞ்சிருச்சு. 90%. வலி இல்லை, அந்த வலின்றதே இப்போ இல்லை. எனக்கு இந்த நம்னஸ் மட்டும் லேசாக இருக்குது. அந்த சொல்கிறது சும்மா அப்பப்போ அந்த ஒரு மாதிரி இப்போ ரேடியேட் ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி அது ரொம்ப 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 தலைவரம் நமக்கு தெரியாது. அது எப்போ திமிர் பிடிச்ச மாதிரி ஆகும். அந்த கொஞ்ச நேரம் தான். நான் இதை பண்ணேன், எனக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த இது கான்ஃபிடன்ட்ல தான். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு அரௌண்ட் 79 அவங்க ஏஜ், சித்தியும் அவங்க 76. எங்கள் அக்கா அவங்க 56 55 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. 3 பேர் அட்மிஷன் போடுறீங்க? 4 பேர் போடுறீங்க. அது டீலக்ஸ் போட்டிருக்கேன். சேர்த்தா இல்லை நான் இல்லாமல் அவங்க 4 பேர். ஆமாம். சரி, அவங்க ஒரு 10 நாள் இருக்கட்டும். அவங்களும் அந்த கால் வலி மாத்திரை தான் போட்டுட்டு இருக்காங்க. போனால் எங்கேயும் போனாலும் சரியாகலை. எங்கள் அக்காவுக்கு ஆர்த்தோடெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால இப்போ ஒரு 10 நாள் இருங்க. உள்ள வசதி எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரும் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு போனாங்க. அவங்களும் பார்த்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது தெரியவே இல்லை. ஹாஸ்பிட்டல்கிட்ட சரி, ஈவன் ஹவுஸ் கீப்பர்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கைண்டாக இருக்காங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸும் வரந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் அவங்களே சொல்லி ஃபேமிலியாக வாங்க.